பிக் பாஸ் சீசன் 9 வந்து இப்போது ரொம்பவே ஃபைனலை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில பணப்பெட்டி யார் எடுக்க போறாங்க? அப்படின்றது தான் இப்ப எல்லோராலயுமே பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த சூழல்ல இப்ப பணப்பெட்டியோட விக்ரம் வெளியேற போறாரா? அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருக்குது. ஏன்னா, அவர் வந்து எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி வராங்க. இப்போ ஒவ்வொருத்தராக பிக் பாஸ்லேருந்து வெளியேற்றப்பட்டவங்க மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. அதில வியானா வந்தப்போ, நான் முதல்ல பார்த்த மாதிரி நீ இப்போ ப்ளே பண்ணல. நீ வந்து ஏற்கனவே இருந்த மாதிரி இப்போ விளையாடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, உன்ன வந்து பாரு வந்து வக்ரம் அப்படின்னு சொல்லியிருந்தா, அது எந்த அளவுக்கு உன்ன கஷ்டப்படுத்தியிருந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழல்ல இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, விக்ரம் அவர்கள் அந்த பணப்பெட்டிய எடுத்துட்டு போயிடுவாரா? அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா நெறைய பேரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எங்களுக்கு பணம் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முன்பெல்லாம் வந்து யார் ஓரளவு எடுப்பாங்க அப்படின்றத எல்லாராலயும் யூகிக்க முடியும். ஆனா, இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு சீசன்ல யார் தான் அத எடுக்க போறாங்க அப்படின்றது நம்மளுக்கே தெரியாதுன்ற நிலைமைக்கு இருக்குது. அதேபோல வியானா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாண்ட்ரா அவர்கள் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. இது இவங்க மட்டும் கிடையாது. இதே போல நிறைய பேர் இதே மாதிரியாக சொல்லி வந்துட்டுருக்காங்க. காரணம் ஒரு சம்பவம் நடந்தப்போ அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்தது, மயங்கி வந்தது எல்லாத்தையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அது பொய்ன்னு சொல்லலை. ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்கள பார்த்தாலே கத்துறது, ஓடுறது, இல்லை தேவையில்லாமல் எதையாவது சொல்கிறது அப்படின்னு இருக்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு நடிப்பு அப்படின்னு தோணுது. அதனால் அவங்க அந்த மாதிரி செய்யணும் அப்படின்றது இல்லை அப்படின்னு. இதையும் தாண்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்றவர்களும் வந்து சாண்ட்ரா அவர்கள் நடிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியாக ஏற்கனவே வெளியே போனவர்கள் பேசி வர்றது மிகப்பெரிய அளவில் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா கவனத்தை ஈர்த்திருக்கு. தொடர்ந்து பிக் பாஸ்லேருந்து வெளியேறினவங்க ஒவ்வொரு வாரமாக வந்துட்டுருக்காங்க. இப்போ யார் பணப்பெட்டி எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம ஷோ பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த நேரத்தில் வியானா அவர்கள் உள்ள வந்து இந்த மாதிரி விக்ரமுக்காக பேசியிருக்கிறது எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. விக்ரம் அவர்கள் தொடர்ந்து அவர் விளையாடுறத வியானா அவர்கள் சொன்ன மாதிரி மாற்றிட்டு நல்லபடியாக இன்னும் வந்து முன்னேறி போகிறாரா, இல்லை பணப்பெட்டி எடுத்துகிட்டு வெளியில் வராரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.